ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து 25 டேஸ் ஆர் 30 டேஸ் 1 மந்த் கிட்டே இருக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த வீடியோ என்ன வீடியோன்னு சொல்லிடலாம். பட் அந்த யாரோட வீடியோன்னு சொல்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து அதையும் வந்து என்னோடய பேஜில் இருந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை கொடுத்து தூக்கிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் வந்து அவங்களோட இதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டேன். என்னென்னா இந்த சாரியோட வீடியோ தான். ஆக்சுவலாக இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799. ஷிப்பிங்கோடு சேர்த்து எனக்கு வந்து 899 900. ஓகேங்களா, ப்ரைஸு தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து நான் வந்து 1900 சொல்லிட்டு மாற்றி சொல்லிவிட்டேன். எல்லாருமே வந்து 1900 சொல்கிறீங்க, 800 சொல்கிறீங்க, என்ன தான் ஒழுங்காக சொல்லுங்கள் ரேட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. சாரியோட ப்ரைஸ் 799, ஷிப்பிங்கோடு சேர்த்து 899 900. 1 ரூபி கம்மி 900க்கு. இதுதான் சாரியோட ப்ரைஸு. பட் வந்து 900ஆக இருந்தாலும் அது வந்து அமௌண்ட்டு தான் இல்லையா, எல்லாமே கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு தான். பட் அந்த காசுக்கு இந்த சாரீ ஒர்த்தே கிடையாது. இதோட பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்திங்களா, ஒரு மாதிரி நூலாக இருக்கா, கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி லோ குவாலிட்டியில் தான் இந்த சாரீ கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து அவங்க காமிச்சது அவ்வளோ கிளியராக காமிச்சிருந்தாங்க. அவங்களோட பேஜ்லேயும் சரி, எனக்கு வந்த ரீலோட வீடியோலேயும் சரி அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. அதை பார்த்து தான் ஏமாந்து போய் இந்த சாரியை வாங்கிட்டேன். நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு 80-90 கமெண்ட்ஸ் கிட்ட வந்துச்சு. எல்லாருமே நான் ஏமாந்துட்டேன். ஒரு 5 பேர் மட்டும் வந்து சாரியோட ரேட்க்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 5-6 பேர் மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. 900ஆக இருந்தாலும் அது வந்து ஒரு அமௌண்ட் தான் இல்லையா, அதுக்கு கூட ஒரு ஒர்த் இல்லாத ஒரு சாரி. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 2-3 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சாரீ ஒரு மாதிரி ஃபேட் ஆகி போயிருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த சாரீ. பார்டர்லாம் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு அவ்வளோ கிளியராக இருந்தது எனக்கு ஃபோனில் பார்க்கும்போது. பட் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கடையில் போய் பார்த்து எடுக்கிற மாதிரி வரவே வராதுன்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் ஆனால் எல்லாருமே வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க, எல்லாருமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். இவங்க வந்து ரொம்ப மோசம். இவங்க வந்து 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வேறு வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் அப்போ ஏமாந்துருப்பாங்க. எனக்கே வந்து ஒரு 80 ஆர் 90 மெம்பர்ஸ் கிட்ட வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு 13K வியூஸ் போச்சு. பட் எப்படி அது அவங்க கண்ணில் பட்டதுன்னு தெரில. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கி போட்டு கிளைம் பண்ணி இது பண்ணிட்டாங்க. லக்ஷ்மி பொட்டிக். ஓகேங்களா, ஏன்னா வந்து எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவையும் வந்து தூக்கிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இனிமேல் அந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இனிமேல் யாரும் ஏமாந்துடாதீங்க. நான் வந்து திரும்ப இந்த வீடியோ போகிறதுக்கு வந்து நான் யோசித்தேன், எதுக்கு தூக்கிட்டாங்களே திரும்ப எதுக்கு போடணும்னு சொல்லிட்டு. பட் இன்னும் நிறைய பேர் ஏமாந்து போவாங்களே. ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எல்லாருமே உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம். ஸோ ஒரு ரூபாவும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லிட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்படி வந்து சீப்பான குவாலிட்டியில் வந்து ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளால் வந்து ரிட்டன் போட முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, பேமெண்ட்டையும் அவங்க திரும்ப தரப்போகிறது கிடையாது இல்லையா. ஸோ வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மேபி கடையில் போய் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். எல்லாரையும் நான் அதுக்காக குறை சொல்லலை. இவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். எனக்கு அது ஒரு இது இருக்குது. ஸோ நானும் நம்பி தான் எடுத்தேன். நிறைய பேர் நம்பி எடுத்து ஏமாந்துருக்கிறதாவும் என்கிட்டயும் சொன்னாங்க. இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வந்து அந்த பேஜில் வந்து கொஞ்சம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.